ஐம் சாந்தி. ஐம் கம்மிங் ஃப்ரம் ஆவடி. இங்கே ஆக்சி ப்ளஸ்க்கு வந்து ஆக்சுவலி அம்மா சொல்லி தான் வந்தேன். அம்மா வந்து யூடியூப் பார்த்து வந்தாங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் வரல. நான் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். பட் வென் ஐ என்டர்ட் திஸ் பிளேஸ் எனக்கு வந்து அந்த ஒரு வைப் இருந்தது. என்னவோ பாசிட்டிவ் எனர்ஜி ஐ காட் இட். ஏன்னா அவர் பெரியவரை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த சாந்தமான கண்ணு தான் என்னை வந்து எப்போவுமே ஈர்க்கும். அப்புறம் பிரியா மேமை பார்த்தோம். அவங்கக்கிட்ட பேசினதில் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அவங்க நான் பேச மாட்டேன், என்னுடைய ட்ரீட்மெண்ட் பேசணுன்ற வார்த்தையை மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ஐ பிலீவ் இன் தட். எப்போவுமே பிலீஃப் இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வி கேன் கம் அப். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு அந்த சலைன் கொடுத்தாங்க. அதுலேயே என்னுடைய ஐஸ் வந்து ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. அப்போவே எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ காட் இனிமா. பட் அதில் இங்கே இருக்கும்போது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு டூருக்கு போயிருந்தேன். அதில் வந்து சங்கரபுரி செகண்டராபாடில் ஒரு திருப்பதி கோவில். அந்த கோவிலுக்கு வந்து 2 hours என்னால் நடந்து போக முடிஞ்சது. அப்போவே ஒரு ஒரு என்ன என்னால் நடக்க முடியுது, ஏன்னா ஒரு 15 years நான் நடக்கிறதே கிடையாது. நடக்கவே முடியலையே, நடந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். அப்போ கூட எனக்கு டாக்டர் ஞாபகமோ யாரும் வரல. அப்புறமா நெக்ஸ்ட் டே ஆல்சோ ஐ வென்ட் டு ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜர் டெம்பிள்னு அங்கே இருந்தது. மினிமம் 2 hours ஃபார் த நார்மல் பர்சன். எனக்கு வந்து 3.5 hours ஆச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு சி 108 திவ்ய தர்ஷனம். ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. எனக்கு ஏதோ மிராக்கிள் நடந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் என்னால் நடக்க முடியாதுன்றது தான் நான் நினச்சேன். பட் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி வென் ஐ கம்ப்ளீட்டட் இட். தேங்க்யூ ஸோ மச் பிரியா மேம் for your treatment. I'm so grateful to you. Thank you.